5வது வசனம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தராகிய தேவன் உங்களை குறித்து இந்த வார்த்தையை, உங்களை நோக்கி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்றைக்கு இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒரு அதிசயமான நல்ல காரியங்கள். ஆதியாகமத்திலே 17வது 16வது அதிகாரத்திலும் 15, 16 என்ற 2 அதிகாரங்களிலே ஒரு சம்பவம் குறிப்பிடப்படுகின்றது. ஆபிரகாமின் மனைவியாகிய ஆகார், சாராள் அவளை துரத்தி விட்டது நிமித்தமாக வனாந்தர மார்க்கமாய் அவள் சென்றாள். தண்ணீர் குடிப்பதற்கு இல்லாமல் அவள் மிகவும் விசனத்தோடு, துரத்தப்பட்ட ஆகார் கஷ்டத்தோடு, கவலையோடு, எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு அவள் போய்கொண்டிருந்தாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவளை சந்தித்து, ஆகாரே, நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார். நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டார். அப்பொழுது ஆகார் நடந்த சம்பவங்களை அவள் தெரிவித்தாள். சாராளால் துரத்திவிடப்பட்டாள். நேற்றைய தினத்திலே குழந்தை இல்லாததினால் வந்த பிரச்சனையை நாம் தியானித்தோம். அப்பொழுது அதிசயம் நடந்தது. இப்பொழுது ஆகார் குழந்தை கர்ப்பவதியாகி இருந்தாள். அதனால் சாராள் அவளை கொடுமைப்படுத்தி வேதனைப்படுத்தினாள். ஆகவே அவள் வீட்டை விட்டு வெளியேறி வனாந்தர மார்க்கமாய் போய்கொண்டிருந்தாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போய் அவளுடைய கைகளிலே அடங்கீர் என்றார். அவள் ஒரு துறவண்டையிலே அவரை பார்த்தார். அந்த துறவுக்கு லகாய் ரோயி என்று பெயரிட்டார். ஆகார் அந்த இடத்திலே அந்த லகாய் ரோயி என்று பெயரிட்டார். அந்த லகாய் ரோய் என்பதற்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்ற அர்த்தம். அதிசயமானவரை அவள் கண்டாள். அதிசயங்களை செய்கிற அதிசயமானவரை அவள் கண்டாள். என்னை காண்பவரை நானும் கண்டேன் என்று சொல்லி லகாய் ரோயி என்று அந்த துறவுக்கு, துறவு என்றால் கிணறு என்ற அர்த்தம், நீரூற்று என்ற அர்த்தம். அந்த நீரூற்றிற்கு லகாய் ரோயி என்று பெயரிட்டாள். அந்த நீரூற்று இன்றைக்கும் அரபு நாடுகளிலே காணப்படுகின்றது. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அதிசயங்களை அவர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.